ஃபைனலி அப்புறம் ஒரு பிக் வெயிட் அண்ட் பிக் ஹைக் அப்புறம் ஃபைனலி டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சே. நீ ரெடியா? நான் எப்பவுமே ரெடி தான்டா. தரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒக்காலி இதாண்டா சினிமாங்கிற அளவுக்கு தான் மொமெண்டம் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த படத்தோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். திஸ் லேஜ் ரிவ்யூவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஒரு படத்துக்கு ஹைப் ஆகிறத விட அது எந்த தேட்டரில் பார்க்க போகிறாங்கிறத இன்னுமே ஹைப் ஏற்படுத்து. ஸோ அந்த தேடுற ஒரு ப்ராசஸ் இருக்குது தெரியுமா. உட்கால லைஃப்பில் நான் வேறு எதையும் அப்படி தேடவே மாட்டேன்டா. இம்பார்ட்டண்டான திங்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். தேட்டரில் வந்துட்டு போனோம். தேட்டருக்கு தனியாக போகிறதே ஒரு நல்ல ஃபேக் ஃபீலிங் தான் இல்லையா. இன்னும் நல்லா இருந்துச்சு. சும்மா நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நான் இதோட டிவிட் ஆகாமல் கண்ணனுக்குள்ள போயிடலாம். ஸோ நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் பேஜ் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒரு ஆன்லைன் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த படத்தோட ஆன்லைன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மல்டிபிள் சமயத்தில் ஒரு சின்ன ஈவெண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ அதில் நம்ம டெட்பூலோட எர்த் கிளேஸ் வந்து 1005 சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு ஹீரோ இறக்குறதுனால அந்த இடத்துல ஒரு காலநிலை மாற்றம் ஏற்படுது. ஸோ அதனால் ஒரு டைம் நிலையே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அதை சரிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்காக தான் டிவி ஒரு கூப்பிட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, என்னெல்லாம் பண்ணார் இவர். இப்போ அதை சரி பண்ணால் தான் ஒரு உள்ளூரில் கூப்பிட்டு பிறந்திருப்பாரு. ஸோ உள்ளூரில் கூப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு வாயிலுக்கு போனாங்க, வாயில் என்ன விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி வெளியே வந்தாங்க, இவரோட வேர்ல்டு காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஃபன் ஃபில்டான ஆக்ஷன் பேக் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஏகப்பட்ட அன்எக்ஸ்பெக்டடான கேமியோஸ் வச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃபன் ஃபில்ட் ஆக்ஷன் பேக் மூவி தான் டெட்பூல் அண்ட் வூல்வரின். பாசிட்டிவ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லணும்னா, அந்த படத்தில் முக்கியமான பிள்ளரான 2 பேர், ரயன் ரெய்னால்ட்ஸ் அண்ட் ஹியூஜ் ஜாக்மன். ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்கலாம் கூட இந்த அளவுக்கு ஹைப் அந்த படத்துக்கு இருக்குமா ஒரு கேள்வி தான். ஸோ டெட்பூல் 3 டெட்பூல் வச்சு மட்டுமே இருந்துச்சுன்னா ஹைப் கண்டிப்பாக இருந்திருக்கும், ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துருக்கும். பட் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஹைப் ஓப்பனிங் வீக்கெண்ட் மட்டுமே 360 to 370 மில்லியன் நடிக்கிற அளவுக்கு ஒரு மூவியாக வந்திருக்கும். கேள்விக்குறி தான். வந்திருக்கலாம் போகலாம். பட் வூல்வரின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய துரும்பு இந்த படத்தில் ஆட் பண்ணதே இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு ஹைப் மூவியாக மாறினதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் ஒன்றுனா தூணு. இவங்க 2 பேர் தான் படமே. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, இவங்க 2 பேரெல்லாம் அந்த படமே, இவங்க 2 பேரெல்லாம் அந்த கதையே. ஸோ அந்த மாதிரி நம்ம இதாக இருந்தாங்க. ஸோ நம்ம ரெய்னால்ட்ஸ் பற்றி சொல்லவே வேணும். அவர் வந்து ரியல் லைஃப்ல ஒரு டெட்பூல் தான் வாழ்ந்துட்டு பேர். ஸோ மனசு டெட்பூலே வாழ்ந்துருக்கான்னு சொல்லலாம். அண்ட் கமிங் டு ஹியூஜ் ஜாக்மன், மனுஷனுக்கு வூல்வரின் நடிக்க சொல்லியா தரணும். 24 வருஷமா அந்த லகேஜை கட்டி காப்பது இப்போ வரைக்கும் அவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி வூல்வரினா இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் அந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். அண்ட் அந்த படத்தில் கடைசி வரைக்கும் கிறிஸ்பன் கிரீப்பியாக பார்த்துட்டு ஒரு ஃபன் ஃபீல்டான மூவியாக ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த படத்தை முடிச்சுட்டு வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் கொடுக்குறதுனால அதுக்கு இந்த 2 பேர் தான் முக்கியமான காரணமாக இருப்பாங்க. ஏன்னா உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ வல்னரபிளாக இருந்துச்சு. செகண்ட் ஃபர்ஸ்ட் போய்ட்டு அமைஞ்சது மியூசிக் தான். நம்ம ராப் சிமன்ஸ் உண்மையாக செலிபிரேட் சொல்லலாம். அந்த ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருந்தீங்க. ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு சாங் போட்டிருப்பாங்க. அந்த சாங்குக்கு நம்ம டெட்பூல் அப்படியே ஒரு செக்ஸியாக ஒரு டான்ஸ் ஆகிட்டே அப்படியே சண்டை போடுவார். அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் ஓகே இதாண்டா டெட்பூல் அப்படிங்கிற மாதிரி இதாண்டா மூவி ஒரு மொமெண்ட் அந்த இடத்துல கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளை வந்து அந்த படம் இப்படி தான் இருக்க ப்ரிப்பேர் நைட்டு கொண்டு வந்து தான் கதை மூவ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல இருந்தே படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ தரமான சம்பவமாக இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஓகே எப்படி அதுக்கெல்லாம் டிஸ்னி உங்களை ஒத்துக்க வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் இருக்குது. பிகாஸ் டிஸ்னி இந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டலான ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி விட்டுருப்பா அப்படின்னு வச்சுருக்கும் போது படத்தில் அடுத்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் பெரிய விஷயம் அப்படிங்கிற அவ்வளோ ப்ரூட்டலாக ரத்தம் திரிக்க தான் எல்லா ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. கை ஒரு பக்கம் பறக்குது, கால் ஒரு பக்கம் பறக்குது, உடம்பு ஒரு பக்கம் பறக்குது, தலை ஒரு பக்கம் பறக்குது. அப்படி தான் ஃபைட் சீக்வன்ஸே அமைச்சிருக்காங்க. ஸோ மியூசிக் பிளேஸ்மெண்ட், மியூசிக் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலுமே கூட அதை அனிமேட் பண்ண சினிமோட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர் இவங்க 2 பேருமே உண்மையிலுமே டபுள் பேக்கு, அதாவது அவங்க பேமெண்ட் டபுளாக கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ சமயம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் நான் சொன்ன ஃபைட் சீக்வன்ஸ் ப்ளஸ் அது இன்ட்ரெஸ்ட் சீக்வன்ஸ் இல்லையா, அதில் அந்த சினிமோட்டோகிராஃபர் ஒர்க்கும் சரி, அதில் நம்ம எடிட்டர் செஞ்சிருந்த வேலையும் சரி, உண்மையிலுமே தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸும் சரி, ஏகப்பட்ட நிறைய மொமெண்ட்ஸ்லையும் சரி, அந்த சினிமோட்டோகிராஃபர் ஒர்க்கையும் எடிட்டர் ஒர்க்கையும் நீங்கள் கண்டிப்பாக பாராட்ட விஷயமா தான் இருக்கும். உண்மையிலே செமையாக பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நிறைய இடத்துல உங்களுக்கு வரும். ஸோ அதை கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் பண்ண சொல்லி ஆகணும். ஸோ இந்த சினிமோட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர் டிசர்வ்ஸ் ஹைக். அதை தாண்டி இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா கேமியோஸ் சொல்கிறேன். நம்ம ஷான் லெவி கேமியோஸ் எப்படி டீல் பண்ணுறதுல நல்லாவே தெரிஞ்ச ஒரு படம். ஸோ அந்த கேமியோஸ் எந்த அளவுக்கு யூஸ் ஆகணும், அந்த கேமியோஸ் எதுவுமே ஃபர்ஸ்ட் அமைச்சிருக்கூடாது. லைக் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 வந்து ஒப்புக்கு படம் வந்துட்டு போனாங்க தெரியுமா, இந்த வந்துட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது. வரக்கூடிய ஒவ்வொரு கேமியும் ஒவ்வொரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ப்ரூவ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அண்ட் எக்ஸப்ட் ஒரே ஒரு கேமியோ மட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியலாம். அந்த கேமியோ வந்திருக்க வேணாம் அப்படிங்கிற கூட தெரியாது. அது ஒரு மொமெண்ட்டுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நிறைய பேர் இவரையாண்டா இப்படி கூட்டு வந்தாங்க, இவர் நாங்கள் எப்படி பார்த்தா அப்படிங்கிற மாதிரி கத்தனால நான் கேட்க முடிஞ்சது. ஸோ அதனால் அந்த ஒரு கேமியோ மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் ஒரு ஃபன்னாக ட்ரை பண்ணிருக்காங்க. எனக்கு
நல்லா தான் இருந்துச்சு. அதை தாண்டி வரக்கூடிய மற்ற எல்லா கேமியாவுமே செம்மையாகவும் இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அண்ட் நம்ம நோவே ஹம்ல சொல்கிற மாதிரி தான் அந்த ரெண்டு ஸ்பைடர் சும்மா ஒப்புக்கு ஜப்பான் வந்துட்டு போகாம பாதி படம் வந்து தெரியுமா, அந்த மாதிரி அந்த படத்தில் வரக்கூடிய கேமியாஸ் எல்லாமே எக்ஸ்டெண்டட் கேமியாஸ் தான் இருக்கு. அது உண்மையுமே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். ஆனால் அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட விஎஃப்எக்ஸ் இன்னும் செம்ம பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இதுதான் என்னோட கஷ்டப்பட்டு சொல்லலாம். விஎஃப்எக்ஸ் வந்து தாறுமாறு பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 200 மில்லியன் இந்த படத்துக்கு பட்ஜெட் போட்டுருக்காங்க. நான் 115 தான் நினைச்சேன், 200 மில்லியன் போட்டுருக்காங்கன்னா அப்போ சும்மா இருக்கும். சில இடங்கள் அந்த பிசில் தர விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதெல்லாம் நீங்கள் கண்டெல்லாம் படிக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அப்படி தான் பண்ணியிருக்காங்க. உண்மையுமே இந்த விஎஃப்எக்ஸ் வச்சு நம்ம மார்வல் நிறைய பேர் இருந்தாலும் இப்போதைக்கு அதை நல்லாவே பேர்த்திருக்காங்க. அண்ட் இது ஒரு முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் விஎஃப்எக்ஸ் சொல்லலாம். பிகாஸ் நிற்கிற படங்கள்லாம் அதை நம்பி தான் இருக்கிறதா அமையுது. அண்ட் அதுவே ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் இருக்கு. அண்ட் நம்ம கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்லி யாருமே பெருசாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த டெட்பூல் 3 வந்து ஒரு R-rated மூவி. ஸோ கண்டிப்பாக அதுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கு கண்டிப்பாக அந்த படத்தை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அதை தொடர்ந்து இந்த படத்தில் கூட இன்னொரு முக்கியமான விஷயமே இந்த படத்தில் இந்த காமெடி சீக்வன்சஸ் தான். அதுக்காக மனுஷன் இது வரைக்கும் மற்ற யூனிவர்ஸ் எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு இருந்தாரு. பட் இப்போ வந்து மார்வல் இருந்து அழைப்பு வந்து சொல்லி ஃபாக்ஸ் உன் வேலையை எடுத்து நீயே சொல்லிக்கோ, ஏன் மார்வல் கிளம்புற அப்படிங்கிற மாதிரி கேமரா பத்தி கத்திட்டு இருப்பாரு. அதெல்லாம் உண்மையிலே தரமான சம்பவம். ஐயோ, ஒன்லி டெட்பூல் கேன் டு திஸ். அதாவது நிறைய சீக்வன்ஸ் படத்தில் நிறைய சீக்வன்ஸ் ஒன்லி டெட்பூல் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். அந்த டெட்பூல் கேரக்டர் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நம்ம மார்வல் இந்த மல்டிவர்ஸ் அப்புறம் ஃபேன்ஸ் நிறைய கூப்பர் கொடுத்துருக்காங்களா, அதை இழுத்து போட்டு கலாய்ச்சிருப்பாரு. எர்த் 616 வந்துட்டு போயிருப்பாரு. ஐ திங்க் பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து சொல்ல நினைக்கிறேன். இப்போ நெகட்டிவ் விஷயங்கள் வரும். ஸோ சில விஷயங்கள் கண்டிப்பாக இருந்துச்சு. முக்கியமான நெகட்டிவ் எனக்கப்பட்டது ஒரு ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம். இது உண்மையுமே ஒரு மிகப்பெரிய ஹைப்பில் ரிலீஸ் ஆகிற மூவி. இந்த படத்தில் ஒரு ஸ்டேக் பெரிய விஷயம் அமையவே இல்லை. இந்த படத்தில் கூட வில்லனே பெரிய இதெல்லாம் இல்லை. நம்ம கெசந்திராவை தான் கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க தான் கிட்டத்தட்ட மெயின் வில்லன். அதை தாண்டி ஒரு 2-3 வில்லன் வராங்க. யாருமே நம்ம டெட்பூல் wolverine கேப்பபிளாகவே இல்லை. அதாவது அவங்க பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே கூட, அதாவது நம்ம கெசந்திராவை வந்து பவர்ஃபுல் தான், பட் இருந்தாலும் அவங்களை பார்க்கும்போது ஒரு கொடூரமான வில்லன் தெரியல. பட் இருந்தாலுமே ஒரு சின்ன ஸ்டேக் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த வில்லன் எப்படி டிஃபீட் பண்ண போறாங்க, இவரை டிஃபீட் பண்ணுறதுக்கு இவங்களால கண்டிப்பாக முடியாது. பட் எப்படி பண்ண போறாங்க, ஒரு ஸ்டேக் வந்தாலுமே அவங்க பார்த்தா பயம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அவங்க ஒன்றும் ஆக்டிங் தான் பண்ணியிருக்காங்க. பட் டெப்த் அண்ட் டேரக்ட் டெப்த் அண்ட் ரைட்டிங் நல்லாவே கொடுத்துருக்கலாம். ஆனால் தான் நம்ம உள்ளவருக்கு வந்து ஒரு இந்த PTSD பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அது ஏன் எதனால் அப்படிங்கிறத வாய் வார்த்தையில மட்டுமே சொல்றாங்க. அது 2 இடத்துல ஃபிளாஷ்பேக் வரும், 2 இடத்துலயுமே வாய் வார்த்தையில மட்டுமே சொல்றாங்க. தவிர்த்து அது ஒரு விசுவலைசேஷனா காட்டலாம். கண்டிப்பா இதுல டைம் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம டெட்பூல் சொல்லிருப்பாரு, நீங்க கதை சொல்லப்பா டைம்லாம் நிறையவே இருக்கு, 3 நாள் படம் பார்த்தாலும் ஆடியன்ஸ் பார்க்கறாங்கன்னு சொல்லி ஈஸியா கதை செஞ்சுப்பாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணிருக்கலாமே, 3 நாள் கொடுத்தா நாங்கள் பார்க்கலாம்னு சொல்லல, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கல. ஸோ அதனால அந்த உள்வரின் கேரக்டர் டெப்த் கண்டிப்பா என்ன சொல்லிருப்பாங்க. அதாவது புதுசா இல்ல, இந்த உள்வரின் எதுக்கு இப்படி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பா ஒரு 5 சீக்வன்ஸ் ஒரு எமோஷனல் வெல்ம்டான சீக்வன்ஸ் கொடுத்துருந்தா உண்மையிலுமே சொல்றேன் தாறுமாறா இருந்திருக்கும். இப்ப தாறுமாறா இல்லைன்னு நான் சொல்ல வரல, இன்னும் நல்லா இருந்திருக்கும் தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஐம் சேயிங் தட் எப்படி இன்னும் பெர்ஃபெக்டா இருந்திருக்கலாம் சொல்றேனே தவிர்த்து இந்த படம் பெர்ஃபெக்டா நான் எங்கேயுமே சொல்லல. அதே மாதிரி இன்னும் நிறைய ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பா இந்த படம் லேக் எல்லாம் ஆகவே இல்லை. சத்தியமா சொல்லலாம், எங்கேயுமே 2 மணி நேரம் 8 நிமிஷம் படம் கிறிஸ்ப் அண்ட் கிரீப்பியா இருக்கு. கண்டிப்பா நீங்க படம் பார்க்க போனீங்கன்னா முடிச்சு வரும்போது டக்குனு முடிஞ்ச மாதிரி ஃபீல் இருக்கும். அதை தாண்டி ஒரு ஸ்மைல் ஃபேஸ்ல முடிச்சுட்டு வரீங்க, ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங் மாதிரியா கொடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுவே நல்லா இருந்திருக்கும். ஐ மீன் ஒரு சேட் எண்டிங் மாதிரி போய் ஹாப்பி எண்டிங் வந்திருக்கும், அது நல்லா இருக்கும். பட் ஆனால் ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே இன்னுமே பெட்டர் பண்ணிருக்கலாம். அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்த் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் படமா அதை இழுத்து கண்டிப்பாக நினைச்சிக்கலாம். நிறைய கேமியோ சீக்வன்ஸ் நான் சொல்ல தெரியுமா, ஒரு கேமியோ சீக்வன்ஸ் எதுக்காக வந்தாலும் யோசிக்க மாதிரி இருக்கும். மார்வல் ஃபேன்ஸாக இருந்தாலுமே என் தலைவன் அப்படி வேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு கேமியோ இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இன்னொரு மைனஸாக இருந்து போஸ்ட் கிரெடிட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சொல்லலாம், இவ்வளோ சொல்லலாம். ஸோ உண்மையிலே இந்த படம் ஒரு ஃபன் ஃபில்டான கிறிஸ்மஸ் கிரீப்பியான மூவியாக தான் இருக்குது. மார்வல் ஃபேன்ஸ், wolverine ஃபேன்ஸ், ஈவன் DC ஃபேன்ஸ், டெட்பூல் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா படம் பார்க்காம என்னையா பண்ணிருக்கீங்க, போய் பாருங்களேன். உண்மையிலே திருவிழாவாக இருக்குது தேட்டரு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. உண்மையுமே ஒரு தேட்டர் வர்த்தி ஃபிலிம் சொல்லலாம். ஸோ இதே மாதிரி போன மாதம் ஒரு சம்பவம் நினைச்சு, போன மாதம் விஜய் சேதுபதி 50வது மூவியான மகாராஜா ரிலீஸ் ஆச்சு. அது கூட இன்சைட் 2 ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே பாசிட்டிவ் ஆகிடுச்சு. மகாராஜாவும் 100 கோடி அடிச்சிருச்சு, இன்சைட் அவுட் 1.4 பில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் 3 ரிலீஸ் ஆயிருக்கு. அது கூட ராயன் நம்ம தனுஷோட 50வது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருதுன்னா என்ன சொல்றேன்னு புரியுதா? வாரம் பாக்ஸ் ஆஃபீஸ் வீக்கெண்ட் தீயா இருக்கிறது மட்டும் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி நடக்க சொல்லிட்டு ஸோ என்னோட ரிவ்யூ நான் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நினைக்கிறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தோட இன்னொரு நெகட்டிவாக அமைஞ்சது தமிழ் டப்பிங் சொல்லலாம். அது ஒர்க்கிங் எல்லாமே சூப்பர் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் அதில் எழுதிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ஹேங்கோவர் 3 இருக்கு தெரியுமா? ஹேங்கோவர் 3 எவ்வளோ டீப்பாக போய் அவங்க டப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இவங்க டப் பண்ணி வச்சிருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் டெட்பூலோட ஸ்டைல் அதுவாக இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு டீப்பாக உள்ள இறங்கலாம் போய் சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ இந்த படத்தை வந்து தமிழ் டப்பிங் நல்லா தான் இருக்கு, ஒன்றுமே தீயா பண்ணிட்டாங்க. பட் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். நிறைய இடத்துல முகம் சொல்லிக்கிற அளவுக்கு தான் ரொம்ப மோசமாக கொண்டு போயிருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன ஒரு புது கிட்ட வார்த்தையா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் இட்ஸ் ஃபன் பட் நாட் நீடட். படம் பார்த்தாங்க அவங்க ரிவ்யூஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லிப்பாங்க. இந்த ரிவ்யூஸ்ல உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட் இப்படி சொல்றேன், எனக்கு இப்படி ஃபீல் ஆச்சு இருக்கும் இல்லையா? ஸோ கமெண்ட்ஸ் சொல்லிப்பாங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் தொடர்ந்து படம் பார்க்காதவங்க வழக்கமாக சொன்ன மாதிரி தான் என்னடா பண்றீங்க போய் பாருங்க. டெட்பூல் wolverine பார்க்காம இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, கண்டிப்பாக ஒரு 3D தேட்டர் போய் பாருங்க. உண்மையிலே நிறைய 3D எஃபெக்ட்ஸ் உண்மையாக செம்மையாக இருந்துச்சு. ஸோ 3D எஃபெக்ட் போய் பாருங்க, ஒன்றும் நல்லா இருக்கும். நல்லா தேட்டர் போய் பாருங்க. இட்ஸ் வில் பி ஒர்த்.
ஸோ நான் அந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கலையா. ஸோ என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 to 8 இல்லை 10க்கு 8 நான் கொடுக்குறேன். அந்தளவுக்கு ஒர்த் ஃபிலிம் தான். -10 பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் கொஞ்சம் டெப்த் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த படத்துக்கு நான் 2 பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ 10க்கு 8 கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு ஒர்த் ஃபிலிம் தான். மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் மிஸ் பண்ணிங்கன்னா வருத்தப்படுவீங்க நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் அடுத்ததுக்கு விரும்பல. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் சொன்னது மாதிரி தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். இல்லை டெட்பூல் எல்லா கனவுலையும் இந்த கதை தட்டுவார். ஒரு ஃபன் ஃபில்டான ஒர்த்தி வாட்ச் ஃபிலிம் தான். ஓவரால் மூவியாக சொல்லணும்னா ஒரு ஃபன் ஃபில்டான ஆக்ஷன் பேக்டு வாத்தி ஃபிலிம் தான் இது. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் பிசினஸ் சொல்லணும் இதே மாதிரி 2 சேனல் சந்திக்கிறேன். பாய் கக்கரக்குட்டீஸ். பாஸ் சக்சஸ் சூப்பர் பீப்பா பிரதீப் அசத்தியடா என் செல்லம் என் வயிறு வந்துருச்சு